பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25 அதிகாரம் 13 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமா? திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவியும் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அவங்களுடைய ஃபேஸே க்ளோவாக இருக்கும், ஒரு மாதிரி பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் போக 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 சில சுச்சுவேஷன்னால் நிறைய கப்புள்ஸ் சோர்ந்து போயிடுவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அவனுடைய உறவு எப்போதுமே பலனோடு கூட இருக்கும். அது போல தான் நம்முடைய ரட்சிப்பு கூட. நம்ம ஆதி காலத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். ஏசப்பா தான் எல்லாமே, அவர் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் சில உபத்திரவத்து நிமித்தம், சில காரியங்கள் நிமித்தம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம ரட்சிப்பு மங்கி போயிடும். அடப்போட என்னடா கிறிஸ்துவ வாழ்க்கை, அடப்போட என்னடா ரட்சிப்புன்னு சொல்லி கொண்டு இருப்போம். இல்லை பிரியமானவர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கணுமா, விழுத்து இருக்கணுமா? அப்போ தான் நம்ம எதிர்கொண்டு போக முடியும். ஸோ எல்லாருமே ஆயத்தமாக இருப்போம். உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், பலவீனங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் விழுத்து கொண்டு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.